சேலம் அருகே அரசு பேருந்து மனம் லாரியும் மோதிய விபத்தில் 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். இதன் கூடுதல் விவரங்களை மோகன்ராஜிடம் கேட்கலாம். மோகன்ராஜ், இந்த விபத்திற்கான காரணம் என்ன? இதை பார்த்தவர்கள் என்ன சொல்கிறார்கள்? காயத்ரி, பொதுவா இந்த தொப்பூர் பகுதியானது தருமபுரி மற்றும் சேலம் மாவட்ட எல்லை பகுதியாகும். குறிப்பாக வளைவுகள் நிறைந்த மலைப்பாதை, மேடான பகுதி என்று அடிக்கடி விபத்து நடக்கக்கூடிய பகுதியாகவும் இது இருக்கிறது. ஏற்கனவே பல இடங்கள் கோர விபத்துகள், பல சம்பவங்கள் இந்த பகுதியில் நடந்திருக்கு. தற்போது நடந்திருக்கும் இந்த விபத்தானது திருப்பத்தூரிலிருந்து மேட்டூர் சென்று கொண்டிருந்த பேருந்தானது மேச்சேரி சாலையை கடக்க முயன்ற போது சேலத்திலிருந்து தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்து கொண்டிருந்த மணல் லாரி பக்கவாட்டில் பலமாக மோதியதில் இந்த விபத்து நேர்ந்திருக்கிறது. இந்த விபத்தை பொறுத்தவரைக்கும் தற்போது வரைக்கும் விபத்தில் சிக்கிய 6 பேரது உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. இது தவிர காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு இதுவரைக்கும் 8 பேர் சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடந்து இந்த சம்பவம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஏராளமான பொதுமக்கள் குவிஞ்சிருக்காங்க. எல்லை பகுதி அப்படிங்கிற மீட்பு பணியில சற்று தாமதமும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். காயத்ரி, மோகன்ராஜ், விபத்து நேரிட்ட பகுதியில பல் மக்கள் அங்க படுத்திருந்தும் காயத்துக்கு மருந்து போடுற காட்சிகள் நம்மளால பார்க்க முடிஞ்சது. பொதுமக்கள் எந்த மாதிரியான உதவிகளை காயம் ஏற்பட்டவங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க? பத்தொன்படியா நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இது சேலத்திலிருந்து கிட்டத்தட்ட எல்லை பகுதி என்பதால அந்த பகுதியில உடனடியாக முதலுதவி சிகிச்சை கொடுப்பதற்கான எந்த வசதிகளும் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. அதே போல தருமபுரி மாவட்டத்துக்கும் எல்லை பகுதியாக இந்த தொப்பூர் எல்லையானது இருக்கிறது. விபத்துக்கள் அதிகம் நடக்கக்கூடிய இந்த இடத்துல முதலுதவி மருத்துவ சிகிச்சை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று ஏற்கனவே பலமுறை விபத்து நடந்த காலகட்டத்தில் கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. இருந்த போதிலும் கூட அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படல அப்படிங்கிறது ஒரு குற்றம் இந்த நேரத்தில் பதிவு செய்யலாம். குறிப்பா இந்த பகுதியில உடனடியாக மீட்பு பணிக்கு செல்வதற்கு கூட காலதாமதம் ஏற்படும் அளவிற்கு காவல்துறையினர் மற்றும் பொதுமக்கள் மட்டுமே இதுவரை மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய நிலைமையை தான் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இதன் தொடர்ச்சியாக ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு உடனடியாக மருத்துவ சிகிச்சை அங்கே முடிந்த வரைக்கும் சம்பவ இடத்தில் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு அதன் பிறகு மீட்கப்பட்டவர்கள் ஓமலூர் மற்றும் சேலம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிலவரப்படி ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல இதுவரை உயிரிழந்தவர்கள் 6 பேர் உடல்கள் மீட்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சேலம் அரசு மருத்துவமனைக்கு 8 பேர், காயமடைந்த 8 பேர் சிகிச்சைக்காக அனுப்பி வைக்க. மோகன்ராஜ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். முன்பாக சம்பவத்தை நேரில் பார்த்த ராசையா என்பவர் களத்தில் இருக்கிறார், அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ராசையா. வணக்கம் மேடம். நீங்க விபத்தை நேரில் பார்த்திருக்கீங்க, எப்படி இந்த விபத்து நேரிட்டது? விபத்து பாத்தீங்கன்னா இப்ப மேட்டூர்ல இருந்து திருப்பத்தூர் போக வேண்டிய தமிழ்நாடு அரசு பேருந்து அந்த தொப்பூர் நெடுஞ்சாலை துறையில கட் பண்ணும் போது சேலத்துல இருந்து தருமபுரி போக வேண்டிய மணல் லாரி நேரடியாக மோதி இருக்கு. அப்படின்ற பட்சத்துல 6 பேர் இது வரைக்கும் இறந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 10 பேருக்கு மேல வண்டியில ஆம்புலன்ஸ்ல அனுப்பி விட்டுருக்கோம். அதுக்கு முந்தைய இதுலயே கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேல ஆம்புலன்ஸ்ல அனுப்பிச்சுட்டு இருக்கேன் மேடம். பொதுமக்கள் அந்த பாதிக்கப்பட்டவர்கள், காயமடைந்தவர்களுக்கு என்ன மாதிரியான உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ராசையா? பொதுமக்கள் பாத்தீங்கன்னா அடிப்பட்டவங்களை முதலுதவியா இருக்கட்டும், அவங்க ஆம்புலன்ஸா இருக்கட்டும், எல்லாமே பொதுமக்கள் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்களே தவிர காவல்துறை அதிகாரிகளோ யாரோ அந்த அரை மணி நேரம் யாருமே அங்க சமயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருந்தது. யாருமே வரல. பொதுமக்கள் தான் எல்லா முதலுதவியுமே பண்ணாங்க. ராசையா, இணைப்புல காத்திருங்க. ஓமலூர் செய்தியாளர் தங்கராஜ் நம்மோட தற்போது இணைப்பில் இருக்கிறார், அவருடன் பேசலாம். தங்கராஜ், தற்போது அங்க இருக்கக்கூடிய நிலவரத்தை பத்தி விரிவா சொல்லுங்க. வணக்கம் மேடம். அரசு பேருந்து மேட்டூரில் இருந்து அரசு பேருந்து சுமார் 45 பயணிகளை ஏற்றிக்கொண்டு தருமபுரி, கோச்சம்பள்ளி, மத்தூர், திருப்பத்தூர் செல்கிறது. மத்தூர் வழியாக திருப்பத்தூர் செல்லும் பேருந்து இது. தொப்பூர் திருப்பத்தில் வரும்போது அரசு பேருந்து கவனக்குறைவாக திரும்பும் போது சேலத்திலிருந்து மணலேற்றி வந்த லாரி அரசு பேருந்து மீது மிக பலமாக மோதியுள்ளது. இந்த விபத்தில் அரசு பேருந்து முழுமையாக சிதைந்துள்ளது. மிகவும் கண்டமான பேருந்தாக இது காணப்படுகிறது. சிதைந்து பயணிகள் அமரும் சீட்டு எல்லாமே உடைஞ்சிருக்கு. இந்த விபத்துல 6 பேர் சம்பவ இடத்துல இறந்திருக்காங்க. சுமார் 10 பேர் படுகாயம் அடைந்து சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. சம்பவ இடத்திற்கு ஓமலூர் மற்றும் மேட்டூர் டிஎஸ்பி ஏற்பாடுல இங்க மீட்பு பணிகள் நடந்துட்டு இருக்கு. சுமார் 1 மணி நேரமாக இங்க போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு.
தொடர்ந்து இங்க மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்க காவல்துறையினர். தங்கராஜ், காட்சிகள்ல சிதிலமடைந்த நிலையில நம்மளால பேருந்தை மட்டுமே பார்க்க முடியுது. மணல் லாரியின் நிலை என்ன? அதை ஓட்டி வந்த ஓட்டுநர், அதுல இருந்த கிளீனர், அவங்களுடைய நிலை என்ன? ஓட்டுநர்களுக்கும் காயமடைந்ததாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. மணல் லாரிக்கு பெரிய அளவுல சேதங்கள் ஏதும் இல்லை. பொதுமக்கள் மிக அதிகமாக கூடியுள்ளனர். பொதுமக்கள் உதவியுடனே காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தங்கராஜ், விபத்தை நேரில் பார்த்தவர், அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்து வரதா சொல்றாங்க. போதிய அளவுல மருத்துவ குழுக்கள் அங்கு வந்திருக்கிறார்களா? நிலைமை என்ன? போதிய அளவிலான மருத்துவ குழுவினர் தற்போது இங்கு உள்ளனர். ஆனால் காயமடைந்தவர்கள் யாரும் இங்கே இல்லை. அனைவரும் விபத்து நடந்த உடனேயே தனியார் மற்றும் அரசு ஆம்புலன்ஸ்கள் மூலமாக அரசு மருத்துவமனைகளுக்கு, அருகில் உள்ள அரசு மருத்துவமனைகள், சேலம் அரசு மருத்துவமனை, தருமபுரி அரசு மருத்துவமனை ஆகியவற்றிற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். தங்கராஜ், முன்னதாக தற்போது இங்கு போதுமான அளவுக்கு மருத்துவ வசதியும் ஆம்புலன்ஸ்களும் உள்ளன. சம்பவ இடத்தில் தற்போது நிலையில் சுமார் 6 ஆம்புலன்ஸ்கள் இங்கு உள்ளன. மருத்துவ வசதிகளுக்கு தேவையான மருத்துவர்களும் உள்ளனர். தங்கராஜ், முன்னதாக நமது செய்தியாளர் மோகன்ராஜ் பேசும்போது தீயணைப்பு படையினர் வரத்துக்கு நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க வந்துட்டாங்களா? அவங்க வரத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நிகழ்விடத்தில் இருக்கக்கூடிய சேதமடைந்த பேருந்து அகற்ற எவ்வளவு நேரம் ஆகும்? தீயணைப்பு துறையினர் இதுவரை இந்த சம்பவ இடத்திற்கு வரவில்லை. காரணம் அங்கங்கே விபத்து காரணமாக அங்கங்கே போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. வாகனங்கள் எல்லாம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு நின்றுள்ளதால் தீயணைப்பு வாகனம் சம்பவ இடத்திற்கு வர முடியாத சூழ்நிலையில் உள்ளது. இருந்த போதிலும் தனியார் சுங்கச்சாவடி நிறுவனத்திற்கு சொந்தமான ரெக்கவரி வேன் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருக்கு. இன்னும் மீட்பு பணிகள் நடைபெறவில்லை. இங்கு அதிகமான மக்கள் கூட்டம் காரணமாக மீட்பு பணிகள் தொடரப்படவில்லை. காவல்துறையினர் அது தொடர்பாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர். போக்குவரத்தை சீர் செய்யும் முயற்சி குறித்தும் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஆனால் இதுவரை போக்குவரத்து சீர் செய்யப்படவில்லை. தொடர்ந்து போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையிலேயே உள்ளது. தங்கராஜ், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நிகழ்விடத்தில் இருக்கும் ராசையாவிடம் பேசலாம். விபத்தை நேரில் பார்த்தவர். ராசையா, நீங்க ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க பொதுமக்கள் காயமடைந்தவர்களுக்கு உதவி செய்து வருகிறார்கள், மருத்துவர்களும் அங்கு இருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். முதல்ல இந்த விபத்து நடந்ததை சொல்லும் பொழுது, இந்த விபத்து அந்த பகுதியில எந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பான சூழல் இருக்கிறது? விபத்து நேருவதற்கான என்ன மாதிரியான சாத்தியக்கூறுகள் அந்த பகுதியில் இருக்கு? மேடம், அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சிக்னலோ இல்லை எந்த ஒரு மேம்பாலமோ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இது அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக இப்போன்னு கிடையாது, எந்த டைம் ஆனாலும் அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ்லி ஆக்சிடென்ட் நடக்குது. பட் அந்த எந்த ஒரு மேற்பார்வையாளர்களோ எதுவோ அந்த ஆக்ஷன் எடுக்கிறதுல கண்டினியூஸாக இது நிகழ்ந்துட்டே தான் இருக்கு அந்த இடத்துல. நீங்க அதே பகுதியை சேர்ந்தவரா ராசையா? இதற்கு முன்பாக இந்த பகுதியில் ஏதேனும் விபத்து நடந்திருக்கிறதா உங்கள் நினைவில்? ஆமா மேடம், இதுக்கு முன்னாடியே ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. மணல் வண்டியா இருக்கட்டும் இல்ல லாரியா இருக்கட்டும், கண்டினியூஸ்லியா தொப்பூர் கணவாயில மேட்டூர்ல இருந்து தொப்பூர் அந்த நெடுஞ்சாலைத்துறையில ரெகுலரா தினம் ஆக்சிடென்ட் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரிகளா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது ஒரு முற்றுப்புள்ளியா எதுவும் ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க. இந்த விஷயத்தை காவல்துறை கிட்ட சொல்லியும் நடவடிக்கை எடுக்கப்படலையா? போதிய தடுப்புகள் அங்கு அமைக்கப்படலையா? இல்ல மேடம், காவல்துறை கிட்ட சொல்லியிருக்காங்க. மேல் இடத்துலயே எல்லாமே கடிதம் மூலியமாவும் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நேர்லயும் போய் வலியுறுத்திருக்காங்க. ஆனா பட் எந்த ஒரு முடிவும் இது வரைக்கும் எட்டப்படல. இப்போ இந்த விபத்துக்கு மணல் லாரி ஓட்டுநர் பொறுப்பா அல்லது அரசு பேருந்து ஓட்டுநர் பொறுப்பா? ஓட்டுநர் தான் மேடம். இது நம்ம அரசு பேருந்து ஓட்டுநர் கவனக்குறையா பேருந்தை ரோட்ல பாதி வரைக்கும் நிறுத்திட்டாரு. அப்படின்ற பட்சத்துல லாரி ஹைவே நெடுஞ்சாலைத்துறையில அது சேலத்துல இருந்து தருமபுரி ஸ்பீடா இருந்ததுல ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. பேருந்து ஓட்டுநர் பாத்தீங்கன்னா அரசு பேருந்து ஓட்டுநர் ரோட்லயே வண்டி நிப்பாட்டிட்டாரு அவருடைய கவனக்குறைவால.